வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தருமே நம்ம நினைக்கக்கூடாது என்னன்னா, அந்த ராசியெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு இந்த வாரத்துலயாவது ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா? இந்த வாரத்துலயாவது நமக்கு சாதகமான கிரகநிலை அமைந்திருக்கா? தொழில்ல ஏதாவது மாற்றம் வருமா? நிதி நிலைமையில ஏதாவது மாற்றம் வருமா? அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஓய்வு கிடைக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம அதுக்காக தான் ராசி பலன் பார்க்கக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, அதே மாதிரி இந்த வாரத்தோட கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும், அதே மாதிரி நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். அதே மாதிரி கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்களும் இந்த கன்னி ராசியில் அடங்கும். இது புதனுக்கு உச்சம் பெற்ற ராசி அப்படின்னா கன்னி ராசி தான். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கன்னி ராசியில் உச்சமடைகிறாரு. இதனால் நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க எப்பவும் பேசும்போது பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க. தன்னைத்தானே மற்றவங்க கிட்ட போய் பழகிறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே அறிமுகப்படுத்திட்டு அவங்க கூட போய் இயல்பாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. மற்றவர்கள் இவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்க்கறதுல வல்லவர்களாக நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய தகுதியை யாராவது நிராகரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே தனக்குத்தானே தற்பெருமை பேசிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் வேலை செய்தாலும் அவங்களுக்கு சொந்த தொழில் அப்படிங்கிறது இருந்ததுன்னா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மனதுக்கு பிடித்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க. அப்படி அந்த மனதுக்கு பிடிக்கலன்னா அந்த வேலையை விட்டு விலகிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. நீண்ட நாட்களாக ஒரு தொழிலில் இருக்க பிடிக்காது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு தெரிந்த கன்னிராசிக்காரங்க இப்படி தான் இருக்காங்களா? உங்களுடைய உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் நீங்கள் நிறைய கன்னிராசி அன்பர்களை பார்த்துருப்பீங்க. அவங்களும் ஒரு வேலையில் கூட கொஞ்சம் நிலையாக இல்லாமல் மறுபடியும் வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடியங்களா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அச்சம் கூச்சம் இதெல்லாம் நிறையவே இருக்கும். இவங்க பார்க்குற தோற்றத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாகவும் அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமான ஹைட்டில் இருக்கக்கூடியங்கள பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடியங்களா இருப்பாங்க. அதே மாதிரி எப்பவுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியங்களா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க எப்பவுமே அவசரப்பட மாட்டாங்க. பொறுமையாக ரொம்ப நிதானத்தையும் பொறுமையாக ரொம்ப கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க எப்பவுமே கேட்டால் அதிக ஆலோசனை கேட்கக்கூடியங்களா கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்கேயாவது வெளியில் செல்லணும், எங்கேயாவது ஆன்மீக பயணமோ அல்லது சுற்றுலாவோ எங்கேயாவது வெளியில் செல்வது அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பிடித்தமான ஒரு இயல்பான குணமாக இருக்கும். சரி, நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி வீண் செலவுகள் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராத பண வரவு திடீர்னு வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கணவன் மனைவியிடையே அவர்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. சகோதரர் வகையில் சின்ன சின்ன மன கஷ்டங்களும் மனத்தாக்கலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த வாரத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சியில்
பணிகளெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாக உழைத்தாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் அலுவலக பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமு நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த வாரத்தில் கொஞ்சம் லாபம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கடன் உதவி கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் கூட பணிபுரிபவர்கள் அல்லது உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி அது கொஞ்சம் வீண் செலவாக ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வீட்டில் சின்ன சின்ன வீண் வம்பு விவாதம் இதெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு வழக்கமான பணிகளை மட்டும் கவனிக்கிறது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதம் இந்த டைமும் வேண்டாம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு உடல்நல பிரச்சனைலாம் ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பாடங்களை படிக்கும்போது ரொம்ப புரிந்து படிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சக ஊழியர்கள் சக தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு சில டைம்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாதங்களும் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா திங்கள் வெள்ளி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் நட்சத்திர அதிபதி சஞ்சரிப்பதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வரவு செலவில் இருந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறையும். வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. அரசு வழியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் போது நிறைய லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றமோ பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுடைய நிலை படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சாதகமான பதிலையும் எதிர்பார்க்கலாம். தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு சூரியன் சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமான இருப்பதனால இதுவரை இழுபறியாக இருந்த ஒரு வேலை கூட இப்போ முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்தில் சரியாக போகுது. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு படிப்படியாக உயரும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் சுக்கிரன் 3 பேரும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு கோமதி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய குறைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரும். கோமதி அம்மனை மட்டும் மறக்காமல் வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.